புருஷன் நான் சும்மா படுத்து பார்க்கலாமா? ஆக்சுவலி நல்லா இருக்கு. அப்படியா? உடல் அமைப்புக்கு அந்த கழுத்துக்கு கரெக்டா. ஆமா. பிரகீல டவுன்ல இருக்கு. அதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு தானே. நீ போய்டு வாங்க. ஒவ்வொரு ஆங்கில இருந்து ஒரு ஆங்கில வானத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திர கணிக்கலாம். ஓஹோ. அந்த ஆங்கில தான் பெட்டு போட்டுருக்காங்க. வானியல் கணிப்பு நட்சத்திர கணிப்பு போட்டுருக்காங்க. ஏய் பாத்து. மெதுவா. இது இதுன்னும்போது வெயில் தெரியாது. ஆமாண்ணே. காற்றோட்டமும் இருக்கு. அந்த இதுவும் இருக்கு. செம்மையா இருக்கு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள வச்சு அதுக்காக அந்த குரூஸ் வச்சுட்டாங்க மேலே. இல்லை அது கிங் சீட் மாதிரி வச்சு அப்படியே வச்சு பாருங்க. அண்ணா உடனே தியானத்துக்கு அதுக்கு இன்னும் வயசு இருக்கு. அரிட்டாப்பட்டி இருக்கு. அங்கேயும் நமக்கு வந்து அந்த நெல்வேலி அதான் சொன்னாங்க. அது அந்த கிளீன் சீட் மாதிரி இந்த படுக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரானரி வானமும் தெரியுது. நிறைய டெரிட்டோரியல் சமணர்கள் வந்து இந்த மாதிரி மலை உச்சியில் இருக்கிறது. பாறை ஓவியம் ப்ளஸ் வந்து தமிழ் பிராணி இல்லை ட்ரோன் யார் சொல்லி கொடுக்குற அந்த இது இருக்கும். இன்னொன்று அவங்க வந்து மருத்துவத்தில் ரொம்ப புகழ்பெற்றவங்களாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அரைக்கிறதுக்கான குழிகள் இருக்கும். அது +1 history students 1 week. ஐயா மனிதனின் பேராசை எதுக்கு போடணும்? தள்ளி வாங்க. அது கீழே எழுதி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. இந்த பக்கம் ரொம்ப இதாக இருக்கு. ஆமாம், ஆனமலையெல்லாம் ஏறினீங்கன்னா அப்புறம் எவ்வளோ தூரம் 400 அடி ஆத்தாலே நெடுஞ்செழியனோட பின்னாடி மாமா பார்த்துமா சார் இப்படி போட்டாலாம் இது ரொம்ப சிம்பிளா வெறும் ப்ளஸ் போட்டாக்கா இது கா நெடில் கி கு ஸோ அதுக்கப்புறம் கே ஸோ இது கை இந்த மாதிரி
ஒரே ஸ்கிரிப்டில் நமக்கு எப்படி இப்போ இருந்து தமிழ் எழுத்தினுடைய ஒவல்ஸு கான்சனன்ட் இருக்கோ அதை அப்படியே இதில் கொடுத்துருப்பாங்க. மொழி உடைமைக்கான முக்கியமானது உங்களுக்கு தான் முக்கியம். ராயல் ஆர்டர்ஸ் தான் சார் இருக்குது. இது வந்து காமன் மேனுக்கான ஸ்கிரிப்ட் நமக்கு இங்கே தான் கிடைக்குது.